சாப்பாடு வீட்டு இருந்து சமைச்சு அனுப்போம் மத்தியானம் அப்படின்னு. கொடிகாமத்தின் ஒரு அடையாளம் நட்சத்திர மஹால் திருமண மண்டபத்தில் நிற்கிறேன். என் வெட்டிங் என் பிள்ளைன்ற ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படி எல்லாம் இங்கே செய்து அது இந்த சர்வீஸ் மூலமாக வேலை வாய்ப்பு தேடி வந்த வேளையில் எங்களுக்கு கை கொடுத்த நிறுவனம் அந்த நட்சத்திர மகால் நிறுவனம் இன்று 7 வருடம் முடிந்து 8வது வருடத்தில் ஹாலடி எடுத்து வைக்கிறோம். என்ன சாப்பாடு தேவையோ நாங்கள் எல்லாம் தயார் பண்ணி கொடுப்போம். ஆனால் முதல் நாள் சொல்ல வேணும். 7வது வருடங்கள் நிறைவேற்றதை முன்னிட்டு இங்கே பணியாற்ற தொழிலாளர்களுக்கு சிறிய அன்பளிப்பு. நட்சத்திர மஹாலின் நிறுவனர் முன்னேற்ற பாதையில் உயர்ச்சியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம். சிக்கன் ரெடியாகுது. இது ஒவ்வொரு வருஷத்துக்கு சார் ஒவ்வொரு அப்டேட்டுகள் விடுவார். இன்றைக்கும் இதே போல் எல்லா பிள்ளைகளும் ஒற்றுமையாக ஆவணி மாதம் 25ஆம் தேதி நட்சத்திரமால் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. HR எப்படி இருக்கு? ஹியூமன் ரிசோர்ஸ், அதாவது ஆக்களை நடத்துகிற விதம்னு சொல்லி வினமே அதை ஒரு சொல்லியும் இல்லை, சகோதரங்கள் மாதிரி தான் நடத்துறவே இல்லைன்ற ஒரு யாருக்கானாலும் கூட நாங்கள் செய்ய கொடுப்போம். தென்மராட்சி மக்களுக்கு மட்டுமல்ல, வடமராட்சி அந்த டைமில் உண்மையாக பரமானந்தன் சார் உண்மையார் ஒரு நல்ல ஆசிரியர். இப்போ 2019 தொடங்கிட்டது, பிறகு 20 கொரோனா தொடங்கிட்டது. அந்த நேரம் என்ன உங்களோட சிந்தனை ஓட்டங்கள் இருந்தது? 20 வந்து நாங்கள் இந்த உண்மையில் அதுக்குரிய உணவுக்குரிய கட்டணம் மட்டும்தான் நாங்கள் எடுக்கிறது. இதில் வந்து நாங்கள் கோலுக்குண்டு புறம்பான சாட்சி இல்லை. தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நான் நிற்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும், சொல்ல தேவையில்லை, நிறைய காணொலிகள் போட்டிருக்கிறோம். கொடிகாமத்தின் ஒரு அடையாளம் நட்சத்திர மஹால் திருமண மண்டபத்தில் நிற்கிறேன். ஒரு பெரிய வெஹிக்கிள் ஏரியாவோட ஒரு கிராண்டான ஃபங்க்ஷனு இன்டோர் சரி அவுட்டோர் சரி கொண்டாடக்கூடிய ஒரு இடம். இன்றைக்கு வந்த இந்த நோக்கம், இந்த மண்டபம் ஆரம்பிக்கப்பட்டு இப்போ மாதிரி கிடக்கு 7 வருடங்கள் நிறைவுற்று அதனுடைய ஆரம்பிக்கப்பட்ட அந்த தினத்தை முன்னிட்டு இங்கே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் உண்டு. கேக் கட் பண்ணி இந்த மண்டபத்தினுடைய நிறுவனர் பரமானந்தம் சார், அவருடைய பாரியார், அவருடைய உத்தியோகத்தர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விழாவாக அதை செய்ய இருந்தவை. என்ன கூப்பிட்டவை இதை ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி எடுக்க சொல்லி, அதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த நட்சத்திர மஹாலில் 7 வருட அந்த வெற்றி பாதையில் அவர்கள் கடந்து வந்த அனுபவங்கள் சொல்லப்போனால் 2019 இது ஆரம்பிக்கப்பட்டு கொஞ்ச நாள்லேயே கோவிட் எல்லாம் வந்துட்டுது. அதுக்கு பிறகு சார் வந்து அதை எப்படி அந்த பிஸ்னஸை ரன் பண்ணி இன்றைக்கு ஒவ்வொரு விஷயங்கள் புதுசு ரெஸ்டாரண்ட் ஆரம்பத்திலே இருந்தது. அதுக்கு பிறகு அப்பா கடை போட்டவர், அதுக்கு பிறகு இப்போ பாபிக்யூ சிக்கன், அதுக்கு பிறகு அங்கால ஒரு 40 பேர் பங்கு பெற்றக்கூடிய ஒரு மினி ஹால் ஒன்று இருக்குது. அதுக்கு கட்டணம் எதுவும் இல்லை. ஒரு 40 பேர் 20 பேர் 10 பேருக்கு மேலேண்டா அந்த உணவுக்குரிய கட்டணங்களோடு எல்லாம் செய்யக்கூடிய ஒரு வசதியோடு ஒவ்வொரு வருடத்துக்கு ஒவ்வொரு அப்டேட் இந்த விஷயங்களை பதிவு செய்கிறதுக்காகவும் ஊழியர்கள்ட்ட அனுபவ பயிர்வையும் கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன். ஒரு அருமையான காணொலி, வாங்க காணொலிகள் போகலாம். தென்பாண்டி கூடலா தேவார பாடலா தீராத ஊடலா தேன் சிந்தும் கூடலா என் அன்பு காதலா என்னாலும் கூடலா பேரின்பம் மேலா நீ தீண்டும் கைலா பார்ப்போமே ஆவலா வாவானிலா. இந்த நேரத்தில் இன்றைய நட்சத்திர மஹாலின் 7வது பிறந்த நாள், அதாவது நட்சத்திர மஹால் ஆரம்பிக்கப்பட்டு 7வது வருடங்கள் நிறைவேற்றதை முன்னிட்டு இங்கே பணியாற்ற தொழிலாளர்களுக்கு சிறிய அன்பளிப்பு. நட்சத்திர மஹாலின் நிறுவனர் பரமானந்தம் சேர்ந்த மாமியார் அவர்களது கைகளால் இங்கே பணியாற்றக்கூடிய உத்தியோகத்தர்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு கொடுக்குற நிகழ்வு இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த லொக்கேஷனை பாருங்கள். இது சாதாரணமாக நட்சத்திர மஹாலினுடைய ரெஸ்டாரண்ட் அமைந்திருக்கிற இடத்துக்கு முன்பக்கம். இந்த இடத்துல இங்கு பணியாற்றக்கூடிய, அதாவது அவரது இந்த 7 வருடங்கள் தொடர்ச்சியாக வெற்றி பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கின்ற உத்தியோகத்தர்களை கௌரவிக்கும் முகமாக
அவர்களுக்கு இன்றைய பிறந்த நாளில், அதாவது நட்சத்திர மகால் என்னும் குழந்தை பிறந்த தினம், அதில் ஆரம்பிக்கப்பட்ட தினத்திலே பரிசில் வழங்கப்பட்டு அந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நட்சத்திர மகாலினது பணியாளர்கள் புடைசூழ நடுவில் பரமானந்தன் சார் தம்பதிகள் நிற்கணும். தொடர்ச்சியாக 7 வருடங்களாக தென்மராட்சியில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் உங்களது இந்த வெற்றி பாதை பற்றி சிறிய வார்த்தைகள் சொல்லுங்கள். ஆமாம், நாங்கள் இந்த நட்சத்திரமால் ஆரம்பித்து இன்று 7 வருடம் முடிந்து 8வது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கிறோம். உண்மையில் இந்த காலப்பகுதியில் இங்கே இருக்கின்ற பணியாளர்கள், அலுவலக ஊழியர்கள் அவருடைய ஒத்துழைப்பில் தான் நாங்கள் தொடர்ந்து இந்த 7 வருடம் முன்னேற்ற பாதையில் உயர்ச்சியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் இங்கு வாடிக்கையாளருடைய அனுசரணை, ஒத்துழைப்பு, வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற எமது வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பாலையும் எமது சேவை தொடர்ந்து வளர்ந்து கொண்டே செல்கின்றதான் சொல்ல வேண்டும். இதனை நாங்கள் தொடர்ந்து நீடிப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். ஒரு நிறுவனத்தினது வெற்றிக்கு காரணம் கோவர்க்கர்ஸ் அல்லது டீம். உங்களோட டீமை பற்றி ஓரிரு வார்த்தைகள். என்னென்னு சொன்னால், நாங்கள் தனியாக செய்ய முடியாது. எங்களோட மண்டபத்தை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு செப்பரேட்டாக ஒரு வேலைகளை பிரித்து கொடுத்துருக்கின்றோம். இப்போ பாலாசர் எடுத்துக்கொண்டால் அவர் ஐயா ஒழுங்கு மற்றும் மேள ஒழுங்குகளை பற்றி பார்ப்பார். மற்றபடி ஜிஎம் எங்களோட தேவகுமார் அவர்கள் பொதுவாக ஏனைய நிகழ்வுகள் மற்றும் இங்கே கண்ணன் இசை ஸ்டோருக்கு பொறுப்பாக இருக்கிறோம். அதே மாதிரி லேடிஸில் இங்கே அனுஷா அந்த பணியாளர்களை கவனிக்கிறதில் பொறுப்பாக இருக்கிறான். அப்படி நாங்கள் அது நெட்வொர்க்காக பிரித்து செய்கிறதால, அதே மாதிரி எங்களோட மரக்கறிகள் ஓட்டுறதுக்கு ஒரு குரூப் இருக்கிறோம், அதை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு குரூப் இருக்கிறோம். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு வேலை நாங்கள் பொறுப்பாக வச்சிருக்கிறபடியால் அவையவே தங்களோட வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அதாலேயும் எங்களோட வெற்றிக்கு ஒரு காரணம் என்று சொல்லிக்கொள்ளலாமா? நல்லது. நட்சத்திர மகாலினுடைய கஸ்டமர்ஸ் பிரதீபன் நினைக்கிறார். நட்சத்திர மகால் 7வது வருடத்தில் தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கு வெற்றி பாதையில். என்ன சொல்ல வாரியல், இது என்ன எப்படி இருக்குது இந்த சர்வீஸ் ப்ரொவைடிங்? உண்மையாக வந்து தென்மராட்சிக்கு ஒரு வரப்பிரசாதம் இது. நல்ல ஒரு கோல் வந்து நாங்கள் உண்மையாக இந்த யுத்த இதுகளுக்கு பிறகு தென்மராட்சியில் ஒரு நல்ல கோல் இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு நாங்கள் ஜெஃப்னாத் தான் நோக்கி எல்லாரும் போய் கொண்டு இருந்தாங்க. அந்த டைமில் உண்மையாக பரமானந்தன் சார் உண்மையாக ஒரு நல்ல ஆசிரியர், சாவச்சேரி இந்து கல்லூரி முன்ன நாள் ஆசிரியர். உண்மையாக அவருடைய முயற்சியில் ஒரு இந்த கோல் வந்தது எங்களுக்கு உண்மையாக நல்ல ஒரு விடயம். இப்போ எல்லா நிகழ்வுகளும் தென்மராட்சி நிகழ்வு முழுக்களும் நட்சத்திர மகாலெல்லாம் நடக்கின்றது. உண்மையாக இந்த வடமராட்சியில் உள்ள ஆக்களும் இங்கே தான் வந்து செய்யணும். நல்ல அவன்ற சாப்பாடெல்லாம் நல்ல தரமாக இருக்கின்றது. உண்மையாக இன்றைக்கும் ஒரு நிகழ்வு தான் வந்த இடத்துல. இப்போ நீங்கள் சார், பிரான்ஸ் நாட்டிலிருந்து இங்கே வந்து இந்த முதலீட்டை நீங்கள் செய்த நீங்கள் ஆரம்பத்தில் எப்படியும் ஒரு ஐடியா ஒன்று இருந்திருக்கும், ரெண்டாலும் ஒரு பதற்றமும் இருந்திருக்கும் லைட்டாக. ஏனெண்டா உங்களுக்கு ஒரு புதிய களம் நினைக்கிறேன் இந்த தொழிலில். இங்கே எவ்வளோ தூரம் உங்களுக்கு தன்னிறைவாக இருக்குது இந்த 7வது வருடம்? உண்மையிலே என்னை பொறுத்தவரைக்கும் திருப்தின்னு தான் சொல்ல வேண்டும். ஆனால் கொஞ்சம் ஒரு இழப்பாற நோக்கத்தில் இருக்கிறனால கூட வேலை செய்ய வேண்டிய கிடையாது. இங்கே வேலை செய்தால் தான் மேலும் அது வளர்ச்சியை நோக்கி நாங்கள் செல்லலாம். பார்ப்போம், தொடர்ந்து நாங்கள் ஒரு ஓய்வுநிலைக்கு போயில தானே செய்யக்கூடிய நம்பிக்கையும் ஆத்திரமும் ஒத்துழைப்பும் இருக்கிறபடியால் நாங்கள் தொடர்ந்தும் இதை நாங்கள் நன்றாக இயக்குவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. உங்கள்கிட்ட நிறைய நேர்காணல் செய்திருக்கிறேன். உங்களோட பேரியாரை நேரம் இன்றைக்கு தான் பார்த்துருக்கிறேன். சார், இந்த பின்னணி எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு சாதாரணமான நிலையிலிருந்து வளர்ச்சி இந்த நிலைக்கு வந்த ஒரு ஆள். ஸோ அதில் கட்டாயம் பார்ட்டிசிபேஷன், அங்கால ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் தான் ஒரு பெரிய ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் இருக்கும். சாருக்கு நீங்கள் என்னென்ன விதத்தில் உறுதுணையாக இருக்கிறீங்கள்? நோ ப்ராப்ளம், சொல்லலாம். சாப்பாடு வீட்டு இருந்து சமைச்சா அனுப்பா மத்தியானம் அப்படின்னு. எனக்கு இங்கே நல்ல சாப்பாடு மண்டபத்தில் இருக்குது, இருந்தாலும் பாராக்கள்கிட்ட கொடுத்து விட்டுருவா. ரைட், வீட்டு சாப்பாடு. நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தும் இந்த துறைக்குள்ளே வந்து வெளிநாடு சென்று
ஒரு இலங்கையில் துணிஞ்சு முதலிட்டு ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி யாழ்ப்பாணம் நூலகம் மாதிரி ஒரு மண்டபம் அதை அமைச்சு இப்படி நடத்தி கொண்டு வர்றதுக்கு எமது மக்கள் சார்பாக வாழ்த்துக்கள். இப்போ உங்களுடைய பணியாளர்கள்ட்ட தான் நிறைய விஷயம் கேட்க வேண்டியிருக்கு. நட்சத்திர மகாலில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்து கொண்டு இருந்தால் தடால்படலாக ஓடி திரியிற இந்த அக்காவை கண்டிருப்பீங்கள். வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு இங்கே தொடர்ச்சியாக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறீங்கள். இங்கே அனுபவங்களை சொல்லுங்கள். அறிமுகம் பண்ணி கொடுத்துட்டு. எனது பேர் வினாரா சிமலா. நான் 2019 மாதம் பணிக்கு வந்த நான் வரும்போது எங்களுக்கு அடிப்படை சம்பளம் 15,000 ரூபாயிலிருந்து தான் துவங்கினது. ஆனால் இன்றைய நாளளவில் எங்களுக்கு போதிய அளவு சம்பளம் கிடைக்க இந்த நிறுவனம் எங்களுக்கு உதவி செய்திருக்கு. நாங்கள் பல கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருந்த வேளையிலும் வேலை வாய்ப்பு தேடி வந்த வேளையில் எங்களுக்கு கை கொடுத்த நிறுவனம் வேண்டாம் இந்த நட்சத்திர மகால் நிறுவனம். நாங்கள் எங்களுக்கு படித்து நாங்கள் இங்கே இல்லாத காலத்தில் ரிசல்ட்ஸ் இல்லை, ஆனாலும் எங்கள் வேலைக்கு போனாலும் வேலை இல்லை. ஆனால் இந்த இடத்துல வந்து வேலை கேட்கும்போது வேலை வந்து இந்த நாள் வேலையும் எங்களை உயர்த்தி வச்சது இந்த நட்சத்திர மகால் மண்டபம் தான். இன்றைய நாளில் நாங்கள் ஒரு கடனாளியாக இருந்தாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு வழிவகுத்தது இந்த மண்டபம் தான். இந்த மண்டபத்தில் வேலை செய்யும்போது சக தோழிகளோட பிரச்சனைகள் வந்தாலும் ஆனால் அதை சுகமாக முடித்து எல்லாரும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் ஒருவருக்கு ஒருவர் தோள் கொடுத்து வேலை செய்து வருகிறோம். இந்த அம்மாவரால் கதிரையில் இருந்து தானும் ஒரு கருத்து சொல்லணும்னு சொன்னால் வேறு யாரும் இல்லை, எங்களுடைய சேர்ந்த மாமியார் சேர்ந்த வேறியார் அம்மா. சொல்லுங்க. நட்சத்திர மகால் 7வது ஆண்டு கிட்ட வச்சுக்காதீங்க, மைக்கை கிட்ட வச்சுக்காதீங்க. நிறைய மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே உதவி செய்கிற பிள்ளைகள் எல்லாரும் நன்றி விசுவாசத்துடன் சேவை செய்கிறார்கள். அதையிட்டு பெருமைப்படுகிறேன். இன்றைக்கும் இதேபோல் எல்லா பிள்ளைகளும் ஒற்றுமையாக சேவை செய்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இதில் பால சண்முகநாதன் சார் நிற்கிறார். இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்றைக்கு 7வது வருடம் தொடர்ச்சியாக இங்கே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். அவர்கிட்ட இந்த தொடர்ச்சியான இந்த 7 வருடங்கள் கடந்து வந்த அனுபவங்கள் சொல்லுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். 2019 ஆண்டு ஆவணி மாதம் 25ஆம் தேதி நட்சத்திரமால் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நிறுவன ஆரம்ப நிகழ்வுகளிலிருந்து இங்கே நடைபெறும் சகல நிகழ்வுகளிலும் நான் ஒரு பங்குதாரராக அந்த நிகழ்வுகளை ஒழுங்கமைப்பவராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். இந்த பணியில் தற்போது அதாவது எமது மக்களின் தேவைகளை அதிகரித்ததன் காரணமாக எமது அலுவலக பணியாளர் குழுவே அதிகரிக்கப்பட்டுள்ளது. திரு தேவகுமார் அவர்கள், திரு ரங்கன் அவர்கள் மற்றும் தீபா அவர்கள் கடமையாற்றுகிறார்கள். அதோடு எமது இந்த இடத்திலே முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம், 2019ஆம் ஆண்டு தொடக்கம் எமது நட்சத்திரமால் மண்டபத்தின் அரசுவை உணவுகளை தயாரித்து வழங்குவதிலே தலைமை செஃபாக செயற்படும் திரு விஜயகுமார் அவர்களை நீங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கும். விஜயகுமார் அவர்களை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்ப தின வைபவத்திலிருந்து இதுவரை நடைபெற்ற சகல நிகழ்வுகளுக்குமான உபசரணைக்கு தேவையான உணவு வகைகள், பானங்கள், இனிப்பு வகைகள் என்பனவற்றை சலிக்காது தயாரித்து வழங்குபவர் அவர். அதாவது நட்சத்திரமாலின் வெற்றியிலே ஒரு மிகவும் எங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பின்புலமாக இருப்பவர். அவரை இவ்விடத்திலே அறிமுகம் செய்து வைப்பதில் தெரியப்படுத்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அவ்வாறே ஆரம்ப வைபவத்தில் பங்கு பற்றிய இருந்து இங்கே கடமையாற்றுகின்ற செல்வி வைஷ்ணவி அவர்களை அறிமுகம் செய்கின்றேன். அவங்களா ஆரம்ப வைபவத்திலிருந்து இங்கு நடைபெறுகின்ற சகல நிகழ்வுகளிலும் 2019 வேலை செய்றீங்களா? எம்மோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருப்பவர்கள். கொடுங்க, மைக் கொடுங்க.
நன்றி சார், மைக் கொடுங்க. 2019 இருந்து தொடர்ச்சியாக ஒரு தொடர்ச்சியாக வேலை நிறுவனத்தில் செய்வார். இங்கே வந்து எல்லாரும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 பிள்ளைகளுக்கிட்ட வேலை செய்யணும். கூடுதலாக ஃபங்க்ஷனுங்களுக்கு அடிஷனலாக எடிட் பண்ணி வரையினோம் கொஞ்சம் பேர். மற்றது கொஞ்சம் பெர்மனெண்ட்டாக கொஞ்சம் பேர் வேலை செய்யணும். ஒரு ப்ரைவேட் ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட்டில் பொம்பளை பிள்ளைகள் தொடர்ந்து அநேகமாக நிற்கிறது இல்லை, அவைக்கு ஏதோ சலிப்போ என்னவோ. ஆனால் இங்கே நீங்கள் 6 வருஷத்துக்கு மேலே வேலை செய்கிறீங்களா, என்ன விஷயம் பிடிச்சது? எல்லாரும் ஒற்றுமையாக வேலை செய்வினோம். அதாவது ஒரு பிரச்சனைன்ற ஒன்றும் இல்லை. இங்கே செட்டப் அப்படி இருக்கு. நாங்கள் இல்லை அரேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஆனால் இப்போ எங்களை இதுக்கு மாதிரி அரேஞ்ச் பண்ணுவோம். மற்ற அவையல் சொல்கிற மாதிரி கேட்டு செய்கிறோம். நாங்கள் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஹெச்ஆர் அப்படி இருக்கு, ஹியூமன் ரிசோர்ஸ், அதாவது ஆக்களை நடத்துகிற விதம்னு சொல்லி வேணுமே, அதை ஒரு சொல்லியும் இல்லை. சகோதரங்கள் மாதிரி தான் நடத்துகிறவைய. சம்பள பிரச்சனையோ ஒரு பிரச்சனையும் இல்லை. சகோதரங்கள் மாதிரி தான் எல்லாரும் ஒற்றுமையாக வேலை செய்யலாம். வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக ஒன்றில் நிற்க ஒரு வெற்றி ஒன்று வேறுமென்று சொல்கிறேன், உங்களுக்கு அது கிடைக்கணும். நன்றி. இந்த இங்கே பெரிய தலைவொன்று இருக்குது, அவர்கிட்ட கொடுப்போம். அவ்வளோ மீன் காய்ச்சா கெத்தா இருக்கு. நட்சத்திர மகால் உணவகத்தில் நீங்கள் சாப்பிடுகின்ற அறுசுவை உணவுகளுக்கு பராமரிப்பவர், அதாவது தயாரிப்பவர் அண்ணன் தான். அண்ணன் பேர் இருக்கா சொல்லி இப்படி வந்திருப்பேன். ராசலிங்கம் ஜெயக்குமார். எங்கே இருந்து வரீங்க? இங்கே நாவற்குழி. சொல்லுங்க, நட்சத்திர மகாலில் தொடர்ச்சியாக 2019 இருந்து வரை பணியாற்றி கொண்டிருக்கிறீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்க. எங்கள் அனுபவம் என்ன, ஒருத்தருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்து கொடுக்குறதா எங்களோட விருப்பமே. அவங்களை என்ன விரும்பி கேட்கணுமோ அதை நாங்கள் செய்து கொடுக்குறது எங்களை ஒரு கடமை. இப்படி ஒரு விஷயம் சொல்றவே இல்லை, அந்த யாராவது சமைச்சு கொடுத்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா கூட சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. எங்கட சமயத்துல சொல்றவே இல்லை, யமன் கூட சோத்த கடத்துக்கு வர மாட்டாரு. ஏட்டா வார சனத்தின் விருப்பம் தான் எங்களுக்கு முக்கியம். அதாவது விரும்பினதை நாங்களும் செய்து கொடுக்கறது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களுக்கு ஒரு கடமை. இந்த 2019 இருந்து பணியாற்றுறீங்க, நிறைய பேர் வாழ்த்தி இருப்பாங்க, வெளிநாட்டாக்கள் ஃபங்க்ஷனுகள் அதுகள் எல்லாத்தையும் வாழ்த்தும் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு கிடைச்சதுக்கு மறக்க முடியாத ஒரு வாழ்த்துண்டா உண்மையாக அதை சொல்லுவீங்க, ஏதாவது ஒன்று இருக்குன்னு சொல்லுங்க அப்படின். உண்மையிலே பொதுவிலேயே எல்லாருமே சொன்னது இல்லை. ஆனா இந்த வாழ்த்துன்றது சிலவளை ஒரு அவசரத்துக்கு சிலவளை செய்து கொடுத்துருப்பீங்களே, ஒரு 50 பேருக்கு காணாது அப்படின்னு ஒன்று டக்கு அப்படி நிறைய இருக்கா? நிறைய இருக்கு. சொல்லுங்க. 150 பேர் சொல்லி 450 பேர் வந்துருப்பாங்க. செய்து கொடுத்தா? செய்து கொடுத்துருவோம். சாப்பாடு செய்து கொடுத்ததா? ஒருத்தரும் வந்து பசியில அனுப்புன மாதிரிக்கே இல்லை. இல்லைன்னு ஒருத்தர் போனது இல்லை. யாருக்கு காணாலும் கூட நாங்கள் செய்து கொடுப்போம். நட்சத்திரமாளுக்கு வந்தது சாப்பாடு ஒருத்தரும் இல்லைன்னு போனது வாரிக்கை இவ்வளோத்துக்கு இல்லை. நட்சத்திர மகால் திருமண மண்டபத்தின் ஆரம்பிக்கப்பட்ட 7வது ஆண்டு நிறைவையொட்டி இந்த தொழிலாளர்களின் அனுபவ பகிர்வுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய சீஃப் செஃப் அண்ணன் அனுபவங்களை தான் கேட்டோம். நன்றி அண்ணன், கூட கருத்து. எங்களுடைய ஜிஎம் தேவகுமார் அண்ணாவை தெரியும், நிறைய பேருக்கு ஜிஎம்மாக இருந்தவர் தானே. தென்மராட்சியில் நடுக கன்றுபியல், முக்கியமாக பெட்ரோல் தட்டுப்பாடு நேரங்களெல்லாம் அறியப்பட்ட முகம், நன்று அறியப்பட்ட முகம். இந்த நட்சத்திர மகால்ன்ற தற்போதைய ஜிஎம் இங்குள்ள பணிகளை சிறப்பாக செவ்வனி நிறைவேற்றி வரக்கூடிய ஒருவர், உசன் பகுதியைச் சேர்ந்தவர். சொல்லுங்க ஐயா, இந்த 7வது வருடத்தில் இந்த நிறுவனமானது 25/8/2019 ஆரம்பிக்கப்பட்டு தற்போது 7 வருடம் பூர்த்தியாகிய இன்றுடன் 7 வருடம் பூர்த்தியாகி உள்ளது. உண்மையிலே இந்த 7 வருடமும் இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி மிக அளப்பெரியது. ஏனெனில் உண்மையிலே தென்மராட்சி மக்களுக்கு மட்டுமல்ல, வடமராட்சி, வலிகாமம் மற்றும் வன்னி மாவட்டங்களுக்கும் கூட இருந்து இங்கே வைபவங்கள் வந்து நடத்துவதற்கு இங்கு வருகை தருகின்றார்கள். ஏனென்றால் இங்கே பலதரப்பட்ட வசதிகள், அதாவது வாகன பார்க்கிங், சகல இதுகளும் உண்மையிலே நல்ல இதாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த நிறுவனம் வந்து இப்போ தற்போது பலர் வந்து கேட்டும் கூட இந்த நிகழ்வுகளை என்ற 2 மண்டபங்கள் உள்ளன. இருப்பினும் முன்கூட்டியே இந்த மண்டபத்திலே ஒழுங்கு செய்யப்படுகின்றது. 1 வருடத்துக்கு முன்பதாகவும் 6 மாதம் 8 மாதத்துக்கு முன்பதாகவே பின்பும் கேட்கின்ற போது உண்மையிலே மண்டபம் எங்களுக்கு இந்த புக்கிங்காக இருந்தது. உண்மையில் அந்த இடத்துக்கு இந்த நிறுவனத்தை நாடி பலரும் இங்கு வருகை தந்த வண்ணம் உள்ளன. இந்த நிறுவனத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயங்கள் என்றா நிறைய இருக்குது. நானே சொல்றது சரியில்லை, நீங்களே சொல்லுங்க. வாகன தரிப்பிடம் உட்பட வாகன தரிப்பிடங்கள் போதிய அளவு இங்கு, அதாவது உண்மையிலே பல மண்டபங்களிலே வாகன தரிப்பிடங்கள் உண்மைக்கு வசதி
இல்லை. உண்மையிலே வாகன தரிப்பிடம் இதற்கென ஒரு பின்புறமாக ஒரு பொருத்தமான இதாக இங்கு வாகன தரிப்பிடம் அமைந்துள்ளது. எனவே இங்கு இது ஒரு முக்கியமான இது நேரம் தவறாமை, டைம் மேனேஜ்மெண்ட். மற்றது இதை பொறுத்த வரையிலே உண்மையிலே இங்கு வைபவங்கள் செய்கின்றவர்கள் உண்மையிலே 100% தங்களது இந்த வைபவம் சிறப்பாக நடைபெற்று இருப்பதனை கூறியிருக்கின்றனர். உண்மையிலே இதில் சகலரது ஒத்துழைப்பும், அதாவது இதில் இந்த மண்டபம் ஆரம்பிக்கும் போது ஆரம்பகால உறுப்பினர்களாக பாலசண்முகன் சார் மற்றும் இங்கு அதாவது இந்த ஆரம்ப காலத்திலிருந்தே அதுக்கு இந்த சமையல் பகுதிக்கு குமார் அவர்கள் இங்கு பொறுப்பாக இருந்து உண்மையிலே இந்த அரசுவை உணவுகளை நல்லபடியாக தயாரித்து வழங்குகின்றார். இது தவிர ரங்கன் சார் அவர்களும் எங்களுடன் இணைந்து உண்மையிலே இந்த மண்டபத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்றார். மேலும் இங்கு பணியாளர்களை பொறுத்த வரையிலே பணியாளர்கள் அனைவரும் அதாவது மிகுந்த ஒத்துழைப்புடன் நின்று செயற்படுகின்றனர். உண்மையிலே இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு உண்மையில் அவர்களது பங்கு அளப்பெரியது என்று தான் கூற வேண்டும். நன்றி உங்களது கருத்துக்கள். நன்றி. இதில் எங்களோட தென்மராட்சியின் ஒரு பிரபல தலைவரால் நிற்கிறார் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஐயாத்துறை ஆரூர் என்று சொன்னால் தெரியும். இப்போ அது மட்டும் இல்லை, தம்பி டெக்கரேஷன்ஸ் அப்படி நிறைய வேலைகள் செய்கிறவர், அமைதியாக சாதித்த ஒரு ஆள் தெரியும். ஐயாத்துறைன்னு கொடிகாமம் அவருடைய மகன் நட்சத்திர மகாலோட நிறைய பணியாற்றுறவர், டெக்கரேஷன்ஸும் செய்கிறவர். சொல்லுங்க இதோட பணியாற்றிய அனுபவங்கள். வணக்கம். பணியாற்றிய அனுபவம்ன்றதை விட நான் முதலாவது நட்சத்திர மகாலின்ற ஒரு கஸ்டமர் ஆரம்பத்தில் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் என் வெட்டிங்களை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி என் வெட்டிங் என் பிள்ளைன்ற ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படி எல்லாம் இங்கே செய்து அது இந்த சர்வீஸ் மூலமாக நான் இன்ட்ரடியூஸ் ஆகி அந்யோன்யமாக நான். அதுக்கு பிறகுதான் டெக்கரேஷன் சைட்டாக இருக்கட்டுக்கும் மற்ற இந்த ஸ்டேஜ் எஃபெக்ட், சிமோக் என்ட்ரி, ஸ்பார்க் மற்ற மேலதிகமான எல்லாமே மற்ற ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் அது எல்லாமே அதுக்கு பிறகு நான் இந்த ஹோலோட அந்நியமான பிறகு தான் அதை நான் செய்ய வழிகிட்டேன். நான் என்னென்ன விஷயம் பிடிச்சு கொண்டது இங்கே ஃபுட் எல்லாமே பிடிச்சு கொண்டது. அதுலேயும் சிலதுகள் சர்ச் பண்ணி சில சேஞ்சஸ்களும் கொண்டு வந்த நாங்கள். அதில் இப்போ இதுக்கு தென்மராட்சிக்கே பேர் சொல்லக்கூடிய ஹோல் என்ன புக்கிங் கண்டாலும் முதலாவது நட்சத்திரமால் புக் பண்ணித்தான் அடுத்த வேற ஹோலுக்கு போகிற கட்டத்தில் இருக்கேன். அந்த அளவு மற்ற அது இப்போ கொடியாமத்தில் லேண்ட்மார்க்ன்றது நட்சத்திரமால் உண்டு. இந்த மண்டபம் 2019 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நேரம் அதுக்கு பிறகு கோவிட் வந்துடுது என்ன சார்? ஆமாம் ஆமாம். அது அந்த நேரம் என்ன சேலஞ்சஸ் என்ன திங்க் பண்ணி நீங்கள் இப்போ இங்கால டெவலப் ஆகி பாபிக்கு அங்கால வேறு ஒரு ஏசி ரூம் எல்லாம் போட்டு கிடக்கு, கெட் டுகெதர் செய்யலாம், பர்த்டே செய்யலாம், பேமெண்ட் அதாவது மண்டபத்துக்குரிய பேமெண்ட் இல்லாமல் ரெஸ்டாரண்ட் நார்மல் ப்ரைஸோடையே செய்து கொள்ளலாம். சரி, விஷயத்தை கேட்போம். 2019 தொடங்கிட்டது, பிறகு 20 கொரோனா தொடங்கிட்டது. அந்த நேரம் என்ன உங்களோட சிந்தனை ஓட்டங்கள் இருந்தது? 20 நாங்கள் இந்த பார்சல் சர்வீஸ் செய்து நாங்கள் முக்கியமாக இந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் யாழ் மாவட்டங்களில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் பார்சல் சேவை செய்து அனுப்பினாங்க. இப்போ 1000-2000 உண்டு. மற்றது சிறுகை தொழில், கோழி வளர்ப்பு, ஆட்டு வளர்ப்பு, மற்றது மிக்சர் கூட இங்கே வாராக்கில் கொண்டு போடிச்சு நாங்கள் விற்பனை செய்த நாங்கள். என்னென்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் எங்கள் ஒரு வருமானம் பெற வேண்டும் தானே. அப்போ அதுக்காக ஐடியா மாற்றணும். அப்படி செய்து நாங்கள் ஓரளவு அதில் வெற்றி எங்களுக்கு. நான் ஒவ்வொரு வருடமும் நட்சத்திரமால ஒவ்வொரு புது விஷயத்தை பார்த்து கொண்டு வரேன். கடந்த வருடத்துக்கு முதல் அப்பம் தொடங்கினது. இப்பவும் அதுக்கு நிறைய ஒரு ஃபேன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு வெளிநாட்டு அண்ணியை பார்ப்பேன், ஒவ்வொரு நாளும் பின்னேறம் நிற்கிறார் இதுக்கண்டு. இப்போ பார்த்தா பாபிக்கு தொடங்கியிருக்கிறீங்க. இதற்கு இப்போ ரெடி பண்ணி காட்டுவோம். நட்சத்திர மாலில் பார்த்தீங்களா, இப்போ நட்சத்திரா பாபிக்குன்ற ஒரு விஷயமும் புதுசாக சார் தொடங்கி இருக்கிறார். இது எவ்வளோ கிழமை சார்? 1 மாதம் சொன்னீங்க. என்ன 2 கிழமை வரும்? 2 கிழமை தான் வரும். தம்பி பாபிக்கு ஓட போகிறார், அதை பார்ப்போம். முதல் போடுங்க. சிக்கன் ரெடி ஆகுது. இது ஒவ்வொரு வருஷத்துக்கு சார் ஒவ்வொரு அப்டேட்டுகள் விடுவார், அல்லது தன்னை அப்கிரேட் பண்ணி கொள்வார் இந்த நிறுவனத்தை. இது இந்த வருஷம் நல்ல கலர்ஃபுல்லாக நைட்டுக்கு நல்லா இருக்கும், நல்ல லைட்னிங்.
இது என்ன மாதிரி சார் பேக்கேஜ் இது? நாங்கள் இப்போ துவங்கி 10 நாள் தான். நான் இப்பயே நல்ல கிட்டத்தட்ட 10 3 கோழி போகிற அளவுக்கு. ஒரு நாளைக்கு 10 3 கோழி எல்லாத்துக்கும் கஸ்டமர் இப்போதைக்கு இருக்கு. என்ன கூடும் யா தெரியாதா நிறைய பேர்? தெரியாது. நாங்கள் இப்படி நாங்கள் பெருசாக போடல. என்ன மாதிரி விநியோகம் சொல்லு ஆல்டே கொடுத்துருவோம். எவ்வளோ விலை இது? என்ன மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா? பாபிக்கோட சேர்த்து ஏதாவது கொடுப்பீங்களா? சொல்லுங்க. இப்போ வந்து நாங்கள் 2299 ரூபாய்க்கு வந்து ஒரு ஃபுல் சிக்கனும் 6 பரோட்டா, மயோனஸ் சோஸ், சலாட், மற்றது வந்து ஒரு 1 லிட்டர் பெப்சியும் வந்து நாங்கள் இப்போதைக்கு கொடுக்குறோம். ஃபுல் சிக்கன் ஹாஃப் அண்ட் வந்தா ஹாஃப் அண்ட் சொன்னால் இப்போ 1300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 1300 ரூபாய் கொடுக்குறீங்களா? அதுக்கு அந்த சோடா ஆஃபர் வராது. அது சோடா ஆஃபர் வராது. சிக்கன் எடுத்தா 2299 ரூபாய்க்கு வந்து நாங்கள் 1 லிட்டர் பெப்சியும் கொடுப்போம். அன்றைக்கு பரோட்டாவோட அன்றைக்கு அந்த நான் சாப்பிட்டோன்னு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணினேன் நான். அந்த பரோட்டா கூட நல்லா இருந்தது. அதுக்கு ஏதோ பேர் சொன்னீங்களே, என்ன பரோட்டா அது? அது வந்து இந்த இந்தியன் பரோட்டான்னு சொல்றது. வந்தா ட்ரை பண்ணலாம். எத்தனை மணில இருந்தது? 4 ஏதாவது இருக்கா? இல்ல, வெள்ளிக்கிழமையில மட்டும் ரெஸ்டாரண்ட் கூட்டு. மற்றபடி ஒவ்வொரு நாளும் 6 மணில இருந்து 6 மணில இரவு 10 மணி மட்டும். இரவு 10 மணி மட்டும் எடுக்கலாம். வெளிநாட்டில் இந்த சீசனே கூட வர முடியாது. அவங்க வந்து கூட இந்த வெளிநாட்டில் தெரியும் தானே, பார்வைக்கு ஏதாவது கூட சாப்பிட்றபடியால பார்த்துட்டு அடுத்த நாள் தொடர்ந்து வரக்கூடிய காணக்கூடிய இருக்குங்க. இனி வருவி நம்ம பார்த்துட்டு கணவருக்கு தெரியாதானே சார்? இந்த விஷயத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நட்சத்திர ஆண்டு 7வது வருஷ அப்டேட் வந்து அப்பா கடை இருக்குது. அங்கால ஒரு மினி ஹோல் ஒன்று இருக்குது. அதாவது ரெஸ்டாரண்ட் சார்ஜஸோட மட்டும், அதோட சேர்த்து இங்கால பாபிக்யூவும் இருக்குது. இப்போ ஒரு பார்ட்டி ஒன்றுக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இங்கே வந்தால் ஒரு ஃபேமிலி என்ன நான் சொன்ன மாதிரி இந்த வெளிநாட்டில் ஒரு 6-7 குடும்பம் நார்மலாக 10 பேருக்கு மேலே வந்தால் 10 பேருக்கு மேலே வந்தால் நாங்கள் அந்த எல்லாம் இருக்குது. மற்ற தனியாக பாட்டுகள் போட்டு லைட்டுகள் போட்டு எல்லாம் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். சாப்பாடு மட்டும்தான் காசு கட்டணும். பர்த்டே எல்லாம் செய்கிறதுக்கு ஓகேயா இருக்கும். சும்மா ஃப்ரெண்ட்ஸாக வந்து நட்சத்திராவிண்ட பாபிக்யூ பாருங்க அப்படி இருக்குண்டு. நேர நட்சத்திராவிண்ட வாசலால வந்தா அந்த பக்கத்தை அப்படியே இருக்கு. இந்த ரூம் வந்து ஒரு 30-40 பேர் இருக்கலாம் மேக்சிமம். அப்போ இதில் அதாவது வந்து பாடசாலை மாணவர்கள் வந்து அவர்களுடைய ஒரு கெட் டுகெதர் மற்றும் குடும்ப பர்த்டேகள் அப்படியான செய்யக்கூடியா இருக்கும். அப்போ இதில் வந்து நாங்கள் இந்த மண்டபத்துக்குன்ற ஒரு சார்ஜ் எடுக்கிறதில்ல, உணவுக்கு மட்டும் எடுப்போம். அதுக்குன்ற ஒரு பேக்கேஜ் வச்சுக்கிறோம். ஆனால் இப்போ ஓரளவு நாங்கள் ஆரம்பித்த ஒரு மாதம் ஓடிக்கிட்டு இருக்குது. இது நட்சத்திர மாலில் புதுசாக வந்திருக்கிற ஒரு விஷயம் பாருங்க. நல்ல ஒரு சின்ன ஒரு ஹோல், ஃபுல் ஏசி, உள்ளுக்கு லைட்னிங் எல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும். உள்ளுக்கும் போய் காட்டுறோம். இது வந்து உங்களோட ரெஸ்டாரண்ட் சார்ஜோட மட்டும் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணலாம். அதுக்காண்டி ஒரு 4-5 பேர் வந்து ஒதுக்கப்பட்டு கேட்கலாத ஒரு 40 பேர் 20 பேர் 30 பேர் ஒரு பெரிய 10க்கு மேலேண்டா நாங்கள் 10க்கு மேலேண்டா அலோவ் பண்ணுவீங்க. உள்ள போய் பார்ப்போம். இதுதான் இந்த புதுசாக அமைக்கப்பட்டிருக்கிற மண்டபம். இது என்ன சார் இன்றைக்கு ஃபங்க்ஷனோ? இந்த ஈவினிங் ஒரு பர்த்டே இருக்கிறதால டெக்கரேஷன் ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் முடிக்கல. ஆனால் நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையால் இதெல்லாம் இதில் கிடக்குது. எல்லாம் எடுத்து டெக்கரேட் பண்ணி ஒரு சின்ன பர்த்டே இங்கே செய்ய போயினோம் 35 பேரோட. அதை வந்து உண்மையில் அதுக்குரிய உணவுக்குரிய கட்டணம் மட்டும்தான் நாங்கள் எடுக்கிறது. இதில் வந்து நாங்கள் கோலுக்கிட்ட புறம்பான சாட்சி இல்லை. ஆனால் 40 மேலே இதுக்குள்ளே இருக்கலாது அப்படின்னா நாங்கள் அங்கே தான். இதில் வந்து இப்போ ஏதாவது ஸ்டூடெண்ட் ரீயூனியனுகள் ஏல் எடுத்துட்டு அந்த பேட்ச் இந்த பேட்ச் 96ஆம் ஆண்டு பேட்ச் 50வது பேட்ச் அப்படி என்று கொண்டாடுறாக்கள் ஒரு 50 பேருக்குள்ளேண்டா இதை எடுக்கலாம். இதுக்குன்னு சொல்லி திருப்பி கூட வந்து வெளிநாட்டிலேருந்து வரவே தங்களோட ஃபேமிலியோட வந்து என்டர்டெயின்மெண்ட் விசேட உணவுகளை ஆர்டர் பண்ணி தனியாக கொத்தரட்டி ஃப்ரைட் ரைஸ் இல்லாமல்
புட்டு இடியப்பம் பிலாக்கா கறி பழங்கஞ்சி ராசோலை கிழங்கு அப்படி வித்தியாசமான உணவுகளை நாங்கள் செய்து கொடுப்போம். ஆனால் ஆல்ரெடி அவை அறிவிக்க வேணும் அப்படின்றத தான் நாங்கள் இல்லாட்டிக்கு ரெகுலராக போகிற சாப்பாட்டை தான் நான் வாங்கிக்கொள்ள முடியும். இது நட்சத்திர மஹாலில் புதுசாக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு சின்ன மண்டபம். வெளிநாட்டிலிருந்து வந்து இருக்கக்கூடிய ஆக்கள் இப்போ நீங்கள் ஒரு 6-7 சவரம்ண்டா உங்களோட சவரங்கள்ன்ற பிள்ளைகள் 6-7 சவரம் அம்மா அப்பா எல்லாம் சேர்த்து ஒரு 27-28 பேர் வந்துடும். இந்த லொக்கேஷனை யூஸ் பண்ணலாம். இதுலேயே வச்சு பக்கத்தையே ஆர்டரை கொடுக்க அங்கே என்ன சாப்பாடு தேவையோ நாங்கள் எல்லாம் தயார் பண்ணி கொடுப்போம். ஆனால் முதல் நாள் சொல்ல வேணும். முதல் நாள் சொன்னால் நாங்கள் என்ன சாப்பாடுலாம் செய்து கொடுப்போம். நட்சத்திர மஹால் திருமண மண்டபத்தின் 7 ஆண்டுகள் ஆரம்பிக்கப்பட்டு 7 ஆண்டுகள் நிறைவினது. அந்த நேர்காணலை பார்த்துருப்போம். சார் இந்த தொழிலாளர்களுடைய அனுபவ பயிர்கள் நட்சத்திர மஹாலில் புதுசாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்றதை பார்த்துருப்போம். ஒரு அருமையான நேர்காணலாக இருக்கும். சார் இந்த மாணவர்கள் நிறைய பேர் உலகமெல்லாம் இருப்பியல். நட்சத்திர மஹால் கொடிகாமத்தின் ஒரு லேண்ட்மார்க், ஒரு அடையாளமாக மாறி இருக்குது வெறும் 7 வருடத்திலேயே. இந்த காணொலியை உங்களை நேசிக்கிற உறவுகள் அனைவருக்கும் பகிர்ந்துமாறு கேட்டுக்கொள்வதோடு உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே போட்டு காணொலியை ஷேர் செய்து விடுங்க. நன்றி, வணக்கம்.